வணக்கம். சன்யூஸின் 3 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷமீனா. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். இந்த செய்திகளை விரிவாக பார்க்கலாம். முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதால் மாணவர்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்திருக்கும் நிலையில் ஒன்றிய அரசிற்கு மாணவர்கள், மருத்துவர்கள், பெற்றோர் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். முதுநிலை நீட் தேர்வு இறுதி நேரத்தில் ஒத்திவைக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த முடிவு ஆயிரக்கணக்கான மருத்துவர்களை ஆழ்ந்த விரக்தியில் தள்ளியிருப்பதாக வேதனை தெரிவித்தார். பிரதமர் மோடியின் ஆட்சியில் கல்வித்துறை சீரழிந்திருப்பதற்கு நீட் முதுநிலை தீர்வு ஒத்திவைக்கப்பட்டதே சான்று என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார். முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்ட நடவடிக்கைக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். முதுநிலை நீட் தேர்வு நீட் தேர்வுகளில் அடுத்தடுத்த குழப்பங்கள், முறைகேடுகள் அம்பலமாவதால் நீட் தேர்வுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. முதுநிலை நீட் தேர்வு 20 ஓவர் உலகக்கோப்பையில் ஆப்கானிஸ்தானிடம் அதிர்ச்சி தோல்வியடைந்த ஆஸ்திரேலிய அணிக்கு அரையிறுதிக்கு தகுதி பெற வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. குஜராத்தில் ஒவ்வொரு ஆண்டுமே நீட் தேர்வில் முறைகேடு நடந்து வந்தது போலீசாரின் விசாரணையில் அம்பலமாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குஜராத் மாநிலம் கோத்ராவில் நீட் தேர்வு மையமாக இருந்த ஜலராம் கடலூர் மாவட்டம் திருப்பாதிரி புலியூரில் 10 மூட்டைகளில் கடத்த முயன்ற குட்கா புகையிலை பொருட்கள் போலீசார் பறிமுதல் செய்தனர். தென்காசி மாவட்டம் வாசுதேவ நல்லூரில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் கோவிலில் தெப்ப உற்சவம் கொட்டும் மழையிலும் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தேனி மாவட்டத்தில் காற்றின் வேகம் அதிகரித்திருப்பதால் காற்றாலைகளில் மின்சார உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இஸ்ரோ உருவாக்கியுள்ள இந்தியாவின் முதல் முழுமையான மறுபயன்பாடு ராக்கெட்டான புஷ்பக் விமானத்தின் 3வது திட்ட பரிசோதனை வெற்றி பெற்றுள்ளது. வங்கக்கடலில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழ்நாட்டு மீனவர்கள் 22 பேரை சிறைப்பிடித்து இலங்கை கடற்படை மீண்டும் அட்டூழியத்தில் ஈடுபட்டுள்ளது. 25 ஆண்டுகள் ஒப்பந்தம் போட்டிருக்கும் காங்கிரஸ் கட்சியால் தனித்து செயல்பட முடியாது என விமர்சித்த எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வ பெருந்தகை பதிலடி கொடுத்திருக்கிறார். 250 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் போட்டாலும் தவறில்லை என்று கூறியிருக்கும் அவர் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் பழனிசாமி அரசியல் செய்வதாக விமர்சித்துள்ளார். தொடர்வது சிறிய இடைவேளை.